இங்க நம்ம ஹீரோ தன்னோட சொந்த ஹோட்டல்லே வெயிட்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட கேரக்டர் டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு. இந்த கேர்ள் ஃபிரெண்ட் கூட இவரை பத்தி பெருசா எதுவும் யோசிக்காம தன்னோட வீட்டுல போயிட்டு இவரை தான் லவ் பண்றேன்னு சொல்றா. ஆனா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கோவப்படுறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா ஹீரோ தனியா கூப்பிட்டு உனக்காக நான் எவ்வளவு வேணா பணம் தரேன், என் பொண்ணை விட்டுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. இதனால கோவப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா அவளை 5 வருஷம் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலான்னு முடிவு பண்றாரு. இதை தெரிஞ்ச ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறாரு. அவளும் நான் 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப ஹீரோ அந்த 5 வருஷத்துல தன்னோட சொத்தை பல மடங்கா அதிகமாக்குறாரு. இப்ப தன்னோட தங்கச்சி கிட்ட இன்னைக்கு என் கேர்ள் ஃபிரெண்டுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நான் அந்த ஃபங்க்ஷன்ல அவளுக்கு இந்த ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தோட அடையாளத்தையும் சொல்ல போறேன்னு சொல்றாரு. நீங்களும் எல்லாரும் கரெக்டா டயத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு. இப்ப அந்த பொண்ணு ஹீரோ பேரை தான் அனௌன்ஸ் பண்ணுவான்னு சொல்லி ஆசையை எதிர்பார்க்கறாரு. ஆனா அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் கூட படிச்ச ஒரு பையனு சொல்லிடுறா. அதை கேட்டதுமே ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அவர் அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு உன்னெல்லாம் போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா, நான் இருக்க ஸ்டேட்டஸுக்கு உன் பக்கம் வரவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துறா. அவளுக்காக ஒரு கம்பெனியே எழுதி வச்சிருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு அவன் மூஞ்சிலே தூக்கி போடுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அவரோட அண்ணன் கூட ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ திருப்பி அடிக்கிறாரு. ஹீரோவும் பயங்கரமா கோவப்படுறாரு. மறுபடியும் அந்த பொண்ணோட லவர் ஹீரோ அடிச்சு கீழே தள்ளிடுறான். கரெக்டா ஹீரோவோட தாத்தா அப்புறம் அவரோட தங்கச்சி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர்ல அவர் தான் ஃபர்ஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்ததுமே எல்லாருமே கண்டுபிடிச்சிடறாங்க. ஹீரோட உண்மையான அடையாளமும் அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. ஹீரோட தாத்தா உங்க எல்லாருமே நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசவே வேணாம், இவங்க எல்லாம் வெளியே அனுப்பலாம்னு சொல்லி அவளை அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணிடுறாரு. அவளோ இவ்வளவு பெரிய ஆளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா.